ஹாய் காய்ஸ், நம்ம இன்றைக்கி வந்து ஃப்ரூட் கஸ்டர்ட் தான் சேர்க்குறோம். அதுக்காக வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் தேவையான அளவு தண்ணி இந்த கிளாஸில் ஆட் பண்ணிக்கலாம். அதனால் வந்து கொதிக்கிட்டோன்னு விட்டுட்டு நம்ம கஸ்டர்ட் பவுடரை வந்து ஆட் பண்ணிக்கலாம். பவுலில் ஆட் பண்ணி தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி நான் வந்து நிறைய கொஞ்சம் பவுடர் சேர்த்துக்கிறேன். நான் ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் கஸ்டர்ட் பவுடர் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதெல்லாம் வந்து நக்கி பார்த்தா ரொம்ப கசப்பாந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கட்டியே இல்லாமல் நல்லா லிக்விடாக நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். இப்போ வந்து சர்க்கரை தேவையான அளவு வந்து நல்லா அது லிக்விட் கட்டியாகவே இருக்கக்கூடாது. கட்டியாக இருந்தால் ஃபுல் ஸ்பாயில் ஆகிடும். கட்டியாகவே இருக்கக்கூடாது. நல்லா கலந்துக்கிட்டே இருக்கணும். இப்போ வந்து அதை பாலை நல்லா கொஞ்சம் கலரி விட்டுட்டு, கொஞ்சம் கட்டி ஆகிடுச்சு பால், திக்கான பால் மாதிரி நம்மளுக்கு வேணும். நல்லா கலரிட்டு இப்போ இது நம்மளோட லிக்விடு கஸ்டர்ட் வந்து பாலில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பிங்கியாக இருந்துச்சு பால் பார்க்கவே. நல்லா வந்து கலரி விட்டுக்கணும். அப்போ தான் நல்லா லிக்விடாக வந்து ஆகும். அப்புறம் வந்து ஃபுல்லாத்தையும் கரைச்சி ஊற்றிக்கலாம். இப்போ வந்து தேவையான அளவு சர்க்கரை. நீங்கள் வந்து ரொம்ப தித்திப்பு சாப்பிட்றவங்களா இருந்தீங்கன்னா நிறைய ஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். கம்மியாக சாப்பிட்டு இருந்தால் ஒரே ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா அதில் கஸ்டர்ட் பவுடர்லேயே கொஞ்சம் சர்க்கரை இருக்கும். அதை நம்ம பாலில் ஆட் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியும். அப்படியே சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப கசப்பாக இருக்கும். நான் சாப்பிட்டு பார்த்தேன். இப்போ நல்லா வந்து பாலை கலரணும். அது கெட்டியாகும். லைக் தயிர் ஸ்டேஜ் அதுக்கே வந்துடும் அதுவே. அப்புறம் நான் சர்க்கரை பத்தலை, நான் ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் சர்க்கரை எக்ஸ்ட்ராவாக. அப்புறம் நான் என்னென்ன ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன்னா கொய்யாக்காய், பனானா, அப்புறம் ஆப்பிள், கிரேப்ஸ், மாதுளப்பழம், இது எல்லாத்தையும் வந்து நம்ம ஃப்ரூட்ஸ் இதில் பேனில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது கட் பண்ணுற கேப்பில் வந்து அது நல்லா வந்து ஆற விட்ருக்கலாம். ஃப்ரூட்ஸ்லாம் கட் பண்ணுற கேப்பில் நல்லா வந்து ஆறணும். பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குன்னு உங்களுக்கே பார்க்கும்போது தெரியும். ஸோ அதில் வந்து ஹைலைட்டே இந்த ஜார் சோப்பு வந்து அப்படியே கோலி குண்டு மாதிரி இருக்கும் அழகழகாக. அப்புறம் மாதுளப்பழமும் நல்லா ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். எங்ககிட்ட பைனாப்பிள் கிடைக்கல. பைனாப்பிள் இருந்தால் நல்லாயிருக்கும். ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் தான் ஒரு மாதிரி இருக்குது. ஓகே, இதை நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் எடுத்துகிட்டு போய் ஒரு 1/2 hour வைக்கணும். நல்லா வந்து கலரிக்கலாம். இப்போ வந்து ஃப்ரிட்ஜில் போய் ஒரு 1/2 hour வச்சுட்டு வந்துடலாம். A few moments later.